So இன்னைக்கு நம்ம இந்த exercise 1.3 பார்க்கலாம். Exercise 1.3 ல first sum. Suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. Let A denote the set of students and B denote the set of sections. Define a relation from A to B as X related to Y if the student X belongs to the section Y. Is this relation a function? What can you say about the inverse relation? Explain your answer. So இதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க மொத்தமாக 11th ஸ்டாண்டர்டில். அது வந்து ஏங்கிற செட்டில் வந்து ஏங்கிற செட்டில் வந்து we have those 120 students. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை let us number it as 1 2 3 etc. up to 120 students. ஸோ இந்த 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செட் ஏன்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் செட் பிங்கிறது வந்து 4 செக்ஷன்ஸ் set of sections சொல்லியிருக்காங்களே. ஸோ இங்கே 4 செக்ஷன் இருக்கதா சொல்லியிருக்காங்க. let us imagine those sections to be let us take it to be P, Q or S. ஏபிசின்னு எடுக்கல, ஏன்னா ஏபி ஏற்கனவே கொடுத்துருக்கறனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றக்காக அந்த செக்ஷனோட நேமை நான் PQRSன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறோம். எப்படி ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறோன்னா, that is a relation is defined from A to B. எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, it is defined as X is related to Y if the student X belongs to the section Y. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த செக்ஷனுக்கு வந்து தட் இஸ் இப்போ 1ங்கிற ஸ்டூடெண்ட் வந்து Pங்கிற செக்ஷனில் படித்ததுன்னா தென் 1 is related to P. ஓகேவா? இப்போ 2ன்ற ஸ்டூடெண்ட் Pயில் படிக்கலான்னா 2 is not related to P. அந்த மாதிரி we are forming a relation, ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, is this relation a function? இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ this relation is a function. This relation is a function. ஏன்னா this relation is a function. ஏன்னா for every element in A there is a unique element in B. So for every element in A there is an unique element in B. That is, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1ன்ற இந்த ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட் நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு செக்ஷனில் படிப்பான். சப்போஸ் P. ஓகேவா? 1 வந்து அதே ஒரே சமயத்தில் Pலையும் படித்து Qலையும் படிக்க முடியாது இல்லையா? Pலையும் படித்து Qலையும் படிக்க முடியாது. ஸோ 1 வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா he can study in one of these 4 sections. ஏதாவது ஒரு செக்ஷனில் தான் படிக்க முடியும். அதுமாதிரி 2 எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தான் one of these 4 செக்ஷனில் தான் படிக்க முடியுமே தவிர ஒரே சமயத்தில் 2 செக்ஷனில் படிக்க முடியாது. அப்போ இந்த ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே, தட் இஸ் இந்த செட் ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு யூனிக் செக்ஷன் இருக்குது இல்லையா? 1 belongs to suppose section P, 2 belongs to section P, and then 3 belongs to section Q. அந்த மாதிரி we have a unique section for each and every element in A. அப்போ therefore this relation is a function. ஏன்னா இது அந்த first condition satisfy பண்ணுதுல, அது மாதிரி no two ordered pair have the same first element with different second element. That is, இப்போ A, B is equal to A, C, A, B and A, C are 2 elements in this. அந்த மாதிரியே இல்லை நமக்கு. ஏன்னா இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, P மட்டும்தான் வரும். அண்ட் தென் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, Q தான் வரும். 1, some other இது வரவே வராது, no chance. அப்போ therefore this relation is a function. So it satisfies both the conditions of the function. அந்த ஃபங்க்ஷனோட 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, for every element in A there is a unique element in B. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. and then செகண்ட் கண்டிஷன் வந்து என்னன்னா, that is if the ordered pair A, B and A, C belongs to this function then B is equal to C ன்னு சொன்னோம். பட் இங்கே A, B, A, C ஒரு இதுவே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பேரே இல்லை நமக்கு. ஸோ அதனால் this relation is a function. இது வந்து ஃபங்க்ஷன். இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, what can you say about the inverse relation? Inverse relation அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே வந்து if X is a student of the section Pன்னு இருந்துச்சுன்னா, or இந்த student X belongs to this section இருந்துச்சுன்னா அப்போ அது ரிலேஷன்னு சொன்னோம். அப்போ இன்வர்ஸ் ரிலேஷன் என்னன்னு, இந்த Pங்கிற செக்ஷனில் இந்த ஸ்டூடெண்ட் படிக்கணும். ஓகேவா? the Pங்கிற செக்ஷனில் this student should study. So that is the inverse relation இல்லையா? So therefore y is or X is related to Y if the section P
or if the section P contains the student, இந்த section P வந்து இந்த student வச்சிருந்துச்சுன்னா அப்போ it is a relation. அந்த relation வந்து function ஆன்னு கேட்டிருக்காங்க. அது இந்த inverse relation வந்து function ஆன்னு கேட்டிருக்காங்க. But the inverse relation is not a function. The inverse relation. So இங்க inverse relation நம்ம எதை மீன் பண்றோம்? P, the section P contains the student 1, the section P contains the student 2. So this is called as the inverse relation here. Inverse relation ன்றது இந்த Pங்கிற செக்ஷன்ல student 1 படிக்கிறான், Qங்கிற செக்ஷன்ல student 2 படிக்கிறான். அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் inverse relation. இங்க the inverse relation is not a function. அது function கிடையாது. ஏன்னா இந்த Bல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் Aல இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் நம்ம ரிலேட் பண்ண முடியுமா? Since for every element in B, for every element in B, they will not have unique element in A. Aல ஒரு யூனிக் எலிமெண்ட் இருக்காது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா Pன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இமேஜின் பண்ணிப்போம், இந்த ஃபஸ்ட்டு 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து Pங்கிற இந்த செக்ஷனில் படிக்கிறதா இமேஜின் பண்ணிப்போம். இந்த 120 ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த Pங்கிற செக்ஷனில் படிக்கிறதா எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் இன்வர்ஸ் ரிலேஷனுக்கு எப்படி எழுதுவீங்க? P,1, P,2, P,3 அப்படி தானே எழுதுவீங்க. அப்படி எழுதுனா நமக்கு அதுதான் ஃபங்க்ஷனே கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல் எ ஃபங்க்ஷன், இட் இஸ் ஜஸ்ட் எ ரிலேஷன். ஸோ அதுதான் நம்ம சொல்கிறது, இன்வர்ஸ் ரிலேஷன் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். சின்ஸ் ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இன் திஸ் B, இந்த Bல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் Aல ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும்தானே நம்ம மேட்ச் பண்ண முடியுது. தட் இஸ் P,1னா P,1 மட்டும்தான் எழுத முடியுது, P,2 எழுத முடியுது, P,3 எழுத முடியுது. அப்போ we have more than one element in the section set A. set Aல more than one element இதுக்கு நம்மளால ரிலேட் பண்ண முடியுது. அப்போ therefore the inverse relation is not a function. ஓகேவா? inverse relation is not a function. அது ஃபங்க்ஷன் கிடையாது. அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் அட் தீஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் எஃப்போட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து த்ரூ அவுட் த இன்டர்வல் ஒரே மாதிரி இருக்காதுன்னு. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் 4 if minus infinity less than x less than or equal to minus 3. அடுத்தது it is equal to x plus 4 if minus 3 less than x less than minus 2, and it is equal to x square minus x if minus 2 less than or equal to x less than 1, and then it is equal to x minus x square if 1 less than or equal to x less than 7, and it is equal to 0 otherwise. ஸோ அதர்வைஸ் 0னா என்ன இருக்கும்? 7க்கு மேலே போயிடுச்சுனாலே 7 ஈக்குவல் டு 7 அண்ட் அபவ் 7 போயிட்டுனாலே த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் அட் -4. ஸோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4. சரி, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4. அப்போ எஃப் ஆஃப் -4 கேட்டிருக்காங்க. புரியுதா? அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4னா அப்போ -4 எங்கே வரும் உங்களுக்கு? -4 இங்கே தானே வரும். ஏன்னா -3க்கு கம்மியாக தானே இருக்கும் -4. அப்போ -4 வில் பி ஹியர். அப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக -4 போடணும். ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக -4 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? -4 + 4. ஸோ அப்போ which is equal to 4 + 4 which is equal to 8. அப்போ therefore f of -4 is equal to 8. The value of the function at x is equal to -4 is 8. ஓகேவா? அதே மாதிரி at x is equal to, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? 1 கேட்டிருக்காங்க. at x is equal to 1. ஸோ 1 வந்து எந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு? when x is equal to 1. when x is equal to 1 இதுதான் ஃபங்க்ஷன். இது கூட கிடையாது, ஏன்னா இது வந்து x less than 1 வரைக்கும் தான் இது ஃபங்க்ஷன். when x is equal to 1 this is the function. ஸோ அப்போ f of 1 என்ன வரும்? இப்போ which is equal to, இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடணும். ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் என்ன வரும்? 1 - 1² which is equal to 0. அப்போ f of 1 is equal to 0. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? -2 at x is equal to -2. ஸோ -2ன்னு சொல்லும்போது இப்போ f of -2 எங்கே வரும்? வேர் இஸ் -2? when x is equal to -2 இதுதான் ஃபங்க்ஷன்.
ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக -2 போடணும் பாருங்கள். when x is equal to -2 இதுதான் ஃபங்க்ஷன். இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம -2 போடணும். ஸோ இதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டால் என்ன வரும்? -2 the whole square minus of -2 which is equal to 4 plus 2 which is equal to 6 வந்துடும். இப்போ f of -2 is equal to 6. ஓகேவா? அடுத்தது at x is equal to 7. at x is equal to 7. when x is equal to 7 நமக்கு வந்து 7ம் 7க்கு மேலேயுமே 0 தான் கொடுத்துட்டாங்க இல்லையா? when x is equal to 7 and it is greater than 7, ஏன்னா less than 7 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 7க்கு மேலே இருந்தாலே ஃபங்க்ஷனோட வேல்யூ 0 தான். பட் x is equal to 0, சாரி x is equal to 7, f of 7 is equal to 0. ஓகேவா? அடுத்து ஒன்று என்ன கேட்டிருக்காங்க? at x is equal to 0. at x is equal to 0. So when x is equal to 0, 0 எந்த இன்டர்வலில் வரும்? -2க்கும் 1க்கும் நடுவில் தானே வரும் 0. அப்போ it will be here. ஸோ அப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? f of 0 is equal to 0 square minus 0 which is equal to 0. இப்போ f of 0 is equal to 0. So these are the values of the function. ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். எந்த இன்டர்வலில் இருக்குன்றதை பார்த்து அதில் எக்ஸோட வேல்யூவை அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்து வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். write the values of f at -3, 5, 2, -1, 0 if இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டர்வலாக கொடுத்துருக்காங்க. இப்போ -3 உங்களுக்கு எந்த இன்டர்வலில் வரும்? இதில் வரும் இல்லையா? -∞லேருந்து 0 வரைக்கும்னா அப்போ இதுக்குள்ளே தான் நமக்கு -3 வரும். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து 5 எந்த இதில் வரும்? உங்களுக்கு இங்கே வரும். இட் வில் பி ஹியர். ஓகேவா? 3 to ∞ வரும் 5. ஸோ அப்போ therefore இதில் வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்தது 2 வந்து எங்கே வரும்? உங்களுக்கு ஆக்சுவலாக when x is equal to 2 அது வந்து நமக்கு 0 அதர்வைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏன்னா 0லேருந்து 2 வரைக்குமே நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஏன்னா இங்கே ஓப்பன் இன்டர்வல் வேறு கொடுத்துருக்கனால 2 is not included. 2லேருந்து 3 வரைக்கும் என்னன்னு சொல்லலை. அப்போ அதை தான் நம்ம இந்த அதர்வைஸில் எடுத்துக்கணும். 2லேருந்து 3 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலை. ஸோ அதை நம்ம இந்த அதர்வைஸில் எடுத்துக்கணும். ஸோ அப்போ therefore இதில் வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் you have to substitute x is equal to 2. இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து -1 உங்களுக்கு எந்த இன்டர்வலில் வரும்? இதில் தான் வரும் -1. ஸோ அப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் தென் 0வும் பாருங்கள் இங்கே எங்கேயுமே இன்க்ளூட் பண்ணலை. இங்கேயும் நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கல, இங்கேயும் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கல. அப்போ இது எல்லாமே வராது. இப்போ இதில் தான் வரும் 0வும். when x is equal to 0வும் இதுதான் ஃபங்க்ஷன். அப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதாம்மா? இப்போ இங்கேருந்து சப்போஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா 0வை இந்த இன்டர்வலில் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். இல்லை இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருந்தா இங்கே 0வை இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ரெண்டுமே அவங்க கொடுக்கல. அப்போ therefore இங்கே வந்து 0 விட கம்மியாக இருக்க வரைக்கும் இதான் ஃபங்க்ஷன். 0க்கு மேலே ஜஸ்ட் 0க்கு அப்புறமா இதுதான் ஃபங்க்ஷன். ஆனால் when x is equal to 0 அப்போ இதுதான் ஃபங்க்ஷன். ஏன்னா அதர்வைஸ் இதான கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் ஃபங்க்ஷன். இதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? நெக்ஸ்ட் 4th ஒன் பாருங்கள். ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட். இஃப் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் செக் ஃபார் 1-to-1ness அண்ட் on-to-ness. 1-to-1னா on-to-1 கேட்டிருக்காங்க. இஃப் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஸ்டேட் ஒய். ஏன் வந்து ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4th ஒன்ல ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a is equal to a, b, c. ஓகேவா? அண்ட் எஃப் வந்து நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா a, c, b, c and then c, b. இதான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஃப் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் a to a. ஏலேருந்து ஏக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏலேருந்து ஏக்கு தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க எஃப். ஸோ ஏலேருந்து ஏக்கு ஏபிசி ஏபிசி. ஓகேவா? எஃப் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் ஏ டு ஏ. ஓகேவா? ஸோ ஏ, சி. ஸோ ஏக்கு சி ரிலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பி, சி அப்புறம் சி, பி. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த இது வந்து ஃபங்க்ஷனா? ஆமாம், இது ஃபங்க்ஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கேருந்து வி ஷேப் வரலன்னா ஃபங்க்ஷன். இங்கேருந்து வி ஷேப் வரக்கூடாது, அதுமாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது ஃபங்க்ஷன் தான். பாருங்கள், இங்கேருந்து வி ஷேப்பே வரல. ஸோ அப்போ அது ஒரு பாயிண்ட். அந்த இங்கே எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இல்லை. ஸோ அப்போ therefore இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அண்ட் தென் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் செக் ஃபார் இஸ் 1-to-1ness அண்ட் on-to-ness. 1-to-1 on-to-1 கேட்டிருக்கு. இது 1-to-1 இட் இஸ் நாட் 1-to-1. 1-to-1 கிடையாது.
ஏன்னா உங்களுக்கு வந்து ஏக்கும் சி வருது பிக்கும் சி வருது, அதனால இது வந்து 1 to 1 கிடையாது. அண்ட் தென் இது ஆன் டு கிடையாது, ஏன்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், it is a function. இது வந்து it is a function. So it is a function since for every element in A there is an element in B such that they belong to F. ஸோ அது எஃப்ல இருக்க மாதிரி நமக்கு இருக்குது, அதனால இது வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன்னா ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே பியில் ஒரு எலிமெண்ட் இருக்குது, சச் தட் அந்த ஏ கமா சி பி கமா சி அண்ட் சி கமா பி எல்லாமே எஃப்ல இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் அ ஃபங்க்ஷன், இது ஃபங்க்ஷன். அண்ட் தென் இது 1 to 1 கேட்டிருக்காங்க. இட் இஸ் நாட் an 1 to 1 function since A and B both have the same image C. ஏக்கும் பிக்கும் ஒரே இமேஜ் சின்ற இமேஜ் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இட் இஸ் நாட் அன் 1 to 1 ஃபங்க்ஷன், இது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஆர் சிம்பிளாக சொல்லணும்னா இதுலேருந்து பார்த்து சொல்லணும்னா அதெல்லாம் நீங்கள் பரிச்சை எழுதக்கூடாது, இங்கேருந்து வி ஷேப் போதுன்னெலாம் எழுதக்கூடாது. இது உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறது. இங்கேருந்து வி ஷேப் போனால் அது 1 to 1 கிடையாது, இங்கேருந்து வி ஷேப் வரதுனால இது 1 to 1 கிடையாது. பட் அதை நீங்கள் எக்ஸாமில் எழுதக்கூடாது, இப்படி தான் எழுதணும். சின்ஸ் ஏ அண்ட் பி ஹாவ் த போத் ஹாவ் த சேம் இமேஜ் சி, ஏக்கும் பிக்கும் ஒரே இமேஜ் தானே இருக்குது. ஸோ அதனால தான் இது 1 to 1 கிடையாது. அண்ட் இட் இஸ் நாட் an on-to function since range is not equal to codomain. ஏன்னா இங்கே ரேஞ்சுங்கிறது என்ன, ரேஞ்ச் வந்து பி கமா சி தான், ஆனால் கோடமைன் என்ன ஏபிசி. ஸோ ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இல்லாததுனால இட் இஸ் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லிட்டாங்க. அடுத்தது செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஓகேவா? எஃப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் x comma y, x comma z, and then z comma x. Okay va? And f is defined from x to x. So x landi x ke define pandrom. So x y z, x y z. Okay va? x comma y. So f is defined from x to x. X landi x ke define pandrom. So x comma y and then x comma z and then z comma x. இப்போ இது பாருங்கள், இட் இஸ் நாட் அட் ஆல் எ ஃபங்க்ஷன். ஏன்னா இது ஃபங்க்ஷனே கிடையாது, ஏன்னா இங்கேருந்து வி ஷேப் வருது. நீங்கள் எக்ஸாமில் இங்கேருந்து வி ஷேப் வருது, அதனால ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு எழுதக்கூடாது. இது வந்து எப்படி எழுதணும்னா யூ ஹாவ் டு ரைட் இட் லைக் திஸ். இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சின்ஸ் y and z have both have same pre-image. ஏன்னா ஒய்க்கும் இசட்டுக்கும் ஒரே ப்ரீ இமேஜ் தான் இருக்குது. ஸோ அதனால் இது ஃபங்க்ஷன் கிடையாது. ப்ரீ இமேஜ் வந்து ஒன்றுக்கும் வேறு இருக்கணும். இந்த ஒய்க்கும் இசட்டுக்கும் ஒரே ப்ரீ இமேஜ் இருக்கிறதுனால இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? இந்த மாதிரி தான் எழுதணும், இப்படி எழுதக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு ஃபிஃப்த் ஒன், let a is equal to 1 2 3 4, b is equal to a b c d. Give a function a to b. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஏலேருந்து பிக்கு டிஃபைன் பண்ணணும். ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நெய்தர் 1 to 1 நார் ஆன் டூ. 1 to 1ஆகவும் இருக்கக்கூடாது, ஆன் டூவாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இது உங்களால் போட முடியுமா? ஸோ இங்கே வந்து ஃபிஃப்த் ஒன். So a is defined as 1 2 3 4 and then b is given as a b c d.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, நெய்தர் 1-to-1 நார் onto. ஸோ 1-to-1ஆகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் on-to-1 இருக்கக்கூடாது. ஸோ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன டிஃபைன் பண்ணலாம், எப்படி டிஃபைன் பண்ணலாம், தட் இஸ் இது 1-to-1ஆகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் on-to-1ஆகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எப்படி டிஃபைன் பண்ணலாம், கேன் வி டிஃபைன் இட் லைக் திஸ். இதுக்கு வேணால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு இதுக்காக ரஃப் ஒர்க்காக இந்த மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். 1 2 3 4 ABCD. ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணலாம், 1, A, ஓகேவா, 2, A, and then 3, C, and then 4, D. 1, A, 2, A, 3, C, 4, D. ஸோ இது வந்து இட் இஸ் நெய்தர் 1-to-1 நார் on-to. பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. ஸோ இது 1-to-1 கிடையாது, ஏன்னா 1க்கும் 2க்கும் சேம் இமேஜ் இருக்குது இல்லையா, ஆர் இங்கேருந்து வி ஷேப் வருது. ஸோ அதனால் இது 1-to-1 கிடையாது. அண்ட் இது on-to-வும் கிடையாது. ஏன் on-to கிடையாதுன்னா ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடமைன். இங்கே ரேஞ்ச் வந்து ACD தான், ஆனால் கோடமைன் வந்து ABCD. ஓகேவா? ஸோ therefore இது நெய்தர் 1-to-1 நார் on-to. ஸோ அது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் எழுதியாச்சு நம்ம. இது ஜஸ்ட் நீங்கள் ரஃப் ஒர்க்கில் போட்டுக்கலாம். ஓகேவா? இது எதுனாலே போதும். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, நாட் 1-to-1 பட் on-to. 1-to-1ஆக இருக்கக்கூடாது, ஆனால் on-to ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக எழுத முடியாது, இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்ம இங்கே ஒரு கண்டிஷன் ஒன்று படித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் இஃப் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் both the sets if it is equal, பாருங்க, there is a bijection from A to B if and only if M is equal to N. M-ம் N-ம் ஈக்குவலாக இருந்தால் ஏலேருந்து பிக்கு கண்டிப்பாக பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ M-ம் N-ம் ஈக்குவலாக இருந்ததுன்னா இப்போ அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக தான் இருக்க முடியும். தட் இஸ் 1-to-1ஆக இருந்து on-to-ஆக மட்டுமாவோ அல்லது on-to-ஆக இருந்து 1-to-1ஆக மட்டுமாவோ இருக்க முடியாது. அப்போ therefore இந்த not 1-to-1 but on-to அது வந்து it is not possible. இது வந்து it is not possible. ஏன்னா since n of A is equal to n of B, n of A-வும் 4 தான், n of B-யும் 4 தான், அதனால not 1-to-1 but on-to அது not possible. அதே மாதிரி third one 1-to-1 but not on-to, 1-to-1 but not on-to இதுவும் not possible. ஏன்னா ரெண்டு இதுக்குமே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் வந்து கண்டிப்பாக அது ஒரு பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும். ஃபங்க்ஷனாக இருந்தாலே கண்டிப்பாக அது பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும். அல்லது இது மாதிரி 1-to-1ம் இல்லாமல் on-to-வும் இல்லாமல் வேணா இருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாமே தவிர இது ரெண்டும் நாட் பாசிபிள். ஸோ இது ரெண்டும் நாட் பாசிபிள். ஸோ இது ரெண்டும் நீங்கள் எழுதிட்டு என்ன எழுதணும்னா நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிட்டு சின்ஸ் n of A is equal to n of B, n of A is equal to n of Bன்றதுனால இது வந்து 1-to-1 not 1-to-1 but on-to இதுவும் நாட் பாசிபிள். 1-to-1 but on-to but not on-to இதுவும் நாட் பாசிபிள். இது ரெண்டுத்துக்கும் நாட் பாசிபிள்னு எழுதணும். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன் 1-to-1 and on-to. 1-to-1ஆகவும் இருக்கணும், அதே சமயத்தில் on-to-ஆகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன எழுதலாம், ஸோ இங்கே செகண்ட் ஒன் not 1-to-1 but on-to. So this is not possible since n of A is equal to n of B. அதே மாதிரி third one 1-to-1 but not on-to இதுவும் not possible. ஏன்னா இங்கேயும் since n of A is equal to n of B வெறும் 1-to-1ஆக இருந்து on-to-ஆக இல்லாமையும் இருக்க முடியாது. ஓகேவா? அதுவும் இருக்க முடியாது. ஓகே, இப்போ ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 1-to-1 பட் அண்ட் on-to. 1-to-1ஆகவும் இருக்கணும், அதே சமயத்தில் on-to-ஆகவும் இருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் எழுதலாம், ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து எப்படி எழுதலாம், 1, A, 2, B, 3, C, 4, D இல்லையா? இதுதான் 1-to-1 and on-to. 1-to-1ஆகவும் இருக்கும், அதே சமயத்தில் on-to-ஆகவும் இருக்கும். தட் இஸ் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஸோ 1, A 2, B 3, C 4, D இப்படி எழுதிட்டோன்னா அப்போ அது 1 to 1ஆகவும் இருக்கும், அதே சமயத்தில் on to ஆகவும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் this function is both 1 to 1 and on to. This is a bijective function. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 6th one பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டொமைன் ஆஃப். ஸோ இதோட டொமைன் கேட்டிருக்காங்க. இதோட டொமைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6th one. So the function given here is f of x is equal to 1 by 1 minus 2 sin x. So இதோட டொமைன் கண்டுபிடிக்கணும்னா denominator should not be equal to 0. So அப்போ denominator வந்து f of x is valid if 1 minus 2 sin x is not equal to 0. ஸோ இது வந்து எப்போ வேலிடாக இருக்கும்னா 1 minus 2 sin x வந்து should not be equal to 0. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இது ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா டினாமினேட்டர் வந்து 0வாக இருக்கக்கூடாது. டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாது. ஸோ 1 minus 2 sin x should not be equal to 0. அப்போ which means we can say that 2 sin x should not be equal to 1. Or in other words, sin x should not be equal to 1 by 2. So sin x வந்து 1 by 2ஆக இருக்கக்கூடாது. ஸோ sin x 1 by 2ஆக இருக்கக்கூடாதுன்னா அப்போ x வந்து என்னவாக இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து நம்ம ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் எழுத போகிறோம். ஜென்ரல் சொல்யூஷன் வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் படிப்போம். வில் பி ஸ்டடிங் இட் இன் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இது ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் எதனால இந்த சொல்யூஷன் எழுதுறோம். இல்லைன்னா நீங்கள் 1 by 2 நமக்கு எந்த ஆங்கிளுக்கு வரும்? உங்களுக்கு சைனில் வந்து 1 by 2 உங்களுக்கு எந்த ஆங்கிளுக்கு வரும்? pi by 6 இல்லையா? pi by 6க்கு தான் வரும். அப்போ வெறும் x is not equal to pi by 6 மட்டும் போடுவீங்க. பட் இங்கே நமக்கு வெறும் pi by 6 வராது, நிறைய ஆங்கிளுக்கு வராது. ஸோ அப்போ x should not be equal to, ஸோ இந்த ஆங்கிளுக்குலாம் வரக்கூடாது. that is n pi plus minus 1 whole power n into pi by 6. இது ஏன் இப்படி எழுதியிருக்கோன்றது வந்து நமக்கு இந்த இது நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ எக்ஸ் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் டேக் தீஸ் வேல்யூஸ். எக்ஸ் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. அப்போ therefore domain of f of x is equal to, so set of real numbers செட்டில் இருக்க எல்லா நம்பரும் எடுத்துக்கலாம் except this n pi plus minus 1 whole power n into pi by 6. ஸோ இந்த நம்பர்ஸை தவிர எல்லா நம்பர்ஸும் எடுத்துக்கலாம் where n belongs to z. ஸோ where n belongs to z. ஸோ இந்த நம்பர்ஸை தவிர மீதி எல்லா நம்பர்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட டொமைன். ஸோ திஸ் இஸ் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நமக்கு டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட டொமைன். புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஆஃப் த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். நம்ம இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டோம்ல, சேம் அதே தான் நம்ம இங்கே போட போகிறோம். அதே மாதிரி தான் இங்கே. ஸோ 7th one f of x வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா root of 4 minus x square divided by root of x square minus 9. ஸோ இது வந்து இதோட லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நியூமரேட்டருக்கு தனியாக டொமைன் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு தனியாக டொமைன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் போர்ஷன் கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம அந்த எக்ஸாம்பிள் சம்மில் கூட போட்டோம். சேம் அதே தான் இங்கேயும் போட போகிறோம். இப்போ நியூமரேட்டருக்கு தனியாக டொமைன் கண்டுபிடிப்போம். ஸோ டொமைன் ஆஃப் root of 4 minus x square இதோட டொமைன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது நெகட்டிவாக இருக்கக்கூடாது இல்லையா? ரூட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அப்போ therefore 4 minus x square should be greater than or equal to 0. It should be greater than or equal to 0. ஒன்று இது greater than 0வாக இருக்கணும் அல்லது equal to 0வாக இருக்கணும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? we'll get it as 2 plus x into 2 minus x should be greater than or equal to 0. இது வந்து எக்ஸை விட 0 விட ஜாஸ்தியாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் என்ன வரும்? இந்த 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா -2 + 2 இல்லையா? -2 + 2. இப்போ therefore the intervals are, so the intervals are, so நமக்கு வந்து என்ன வரும்? -2 + 2, minus infinity, infinity. So the intervals are -∞, -2, அப்புறம் -2, 2 and then 2, infinity. So these are the intervals. So இந்த இன்டர்வலில் எந்த இன்டர்வலெல்லாம் இது வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு பார்க்கலாம், எந்த இன்டர்வலெல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம இந்த இன்டர்வல்ஸ் எடுத்துக்கோம். இன்டர்வல்ஸ்
2 plus x, 2 minus x, அப்புறம் அதோட ப்ராடக்ட் 2 plus x into 2 minus x. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா மைனஸ் 2, அடுத்த இன்டர்வல் மைனஸ் 2 கம்மா 2, அப்புறம் அடுத்த இன்டர்வல் வந்து 2 கம்மா இன்ஃபினிட்டி. ஓகேவா? இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா மைனஸ் 2ல ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். சே சப்போஸ் மைனஸ் 3, மைனஸ் 1 எடுத்துடாதீங்க. மைனஸ் 1 வந்து இந்த இன்டர்வலில் வராது, ஏன்னா மைனஸ் 1ங்கிறது இங்கே இருக்கும். மைனஸ் 1 வில் பி ஹியர். ஸோ இங்கே எடுக்கணும்னா மைனஸ் 3 தான் எடுக்கணும். ஸோ மைனஸ் 3 எடுத்துக்கலாம். மைனஸ் 3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 3 போட்டால் என்ன வரும்? மைனஸ் 3 + 2 உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? நெகட்டிவாக இருக்கும் இல்லையா? அதுமாதிரி இங்கே மைனஸ் 3, ஸோ இது மைனஸ் ஆஃப் மைனஸ் 3ன்னு வந்துடும் இல்லையா? 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 which will become as +3. அப்போ இது பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் நெகட்டிவ். அடுத்து மைனஸ் 2க்கும் 2க்கும் நடுவில், மைனஸ் 2க்கும் 2க்கும் நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுப்போம், 0 கொடுப்போம். 0 கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். இப்போ இது பாசிட்டிவ் which is greater than 0. அடுத்தது 2க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுப்போம். சே 3 கொடுப்போம். ஸோ இங்கே 3 கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? 3 + 2 5. அப்போ பாசிட்டிவ் இல்லையா? பாசிட்டிவ். அடுத்து இங்கே 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 minus 3 is மைனஸ். ஸோ நெகட்டிவ். இப்போ விச் இஸ் நெகட்டிவ்னு வந்துடுது. அப்போ எந்த இன்டர்வலில் இது பாசிட்டிவாக இருக்குது? வெறும் இந்த இன்டர்வலில் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் ஸோ இந்த இன்டர்வலில் தான் நமக்கு greater than 0வாக இருக்குது, greater than or equal to 0வாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் domain of root of 4 minus x square is equal to closed interval minus 2, 2. ஏன்னா 0வாகவும் இருக்கலாம், 0க்கு மேலேயும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கணும். ஸோ 0வாக இருக்கணும்னா இந்த 2 minus 2 ரெண்டு பாயிண்ட்லேயும் 0வாக இருக்கும். 0க்கு மேலே இருக்குது பாசிட்டிவாக இருக்கணும்னா 2க்கும் -2க்கும் நடுவில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ டொமைன் ஆஃப் 4 இந்த இதோட டொமைன் வந்து இட் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் 2, -2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது we are going to find the domain of the denominator. டினாமினேட்டரோட டொமைன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டொமைன் ஆஃப் root of x square minus 9 இதோட டொமைன் கண்டுபிடிப்போம். ஸோ டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவாக இருக்கணும், ஈக்குவல் டு 0 கூட வரக்கூடாது. x square minus 9 should be strictly greater than 0வாக இருக்கணும், ஈக்குவல் டு 0 கூட வரக்கூடாது. ஏன்னா டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகிடும்? இன்ஃபினிட்டின்னு ஆகிடும். இப்போ இன்ஃபினிட்டியை பிளாட் பண்ண முடியாது, அது ஃபங்க்ஷனே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் டு 0 கூட வரக்கூடாது. ஸோ அப்போ x square minus 9 should be greater than 0வாக இருக்கணும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்? x + 3 into x minus 3 should be greater than 0. ஓகேவா? இப்போ இன்டர்வல்ஸ் என்ன வரும்? the intervals are உங்களுக்கு என்ன வரும்? ஸோ இது பண்ணிங்கன்னா 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா -3 + 3 வரும். ஸோ இட் இஸ் -3 + 3. ஸோ அப்போ இன்டர்வல்ஸ் வந்து -infinity, -3 and then -3, 3 and then 3, infinity. So these are the intervals. So intervals x + 3, x - 3 and then x + 3 into x - 3. எங்கெல்லாம் இது greater than 0 வருதுன்னு பார்க்கலாம், எந்தெந்த இன்டர்வல்லாம். ஓகேவா? ஸோ -infinity, -3, -3, 3 and then 3, infinity. ஓகே, இந்த இன்டர்வலில் ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இந்த இன்டர்வலில் ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்? மேபி -4. -4 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? இது -4 + 3 இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். அப்போ இது பாசிட்டிவ். அண்ட் தென் -3, 3 இதுக்கு நடுவில் ஏதாவது வேல்யூ கொடுப்போம். 0 கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் வந்துடும். அண்ட் தென் 3க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுப்போம். 4 கொடுப்போம். அப்போ இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். இப்போ பாசிட்டிவ். அப்போ நமக்கு வந்து இது greater than 0வாக இருக்கணும்னா இந்த ரெண்டு பிளேஸில் தான் இது greater than 0வாக இருக்குது. அப்போ therefore domain of root of x square minus 9. ஸோ இதோட டொமைன் வந்து நமக்கு என்ன வரும்? இட் வில் பி ஓப்பன் இன்டர்வல் -infinity, -3 யூனியன் ஓப்பன் இன்டர்வல் 3, infinity. இங்கே வந்து க்ளோஸ்டே வராது, ஏன்னா 3 கொடுத்தீங்கன்னா 0 வந்துடும். ஸோ அதனால் 0வே வரக்கூடாதுன்னு சொல்கிறாலே. ஸோ அதனால் ரெண்டுமே ஓப்பனாக தான் இருக்கும். இப்போது therefore domain of f of x. ஸோ f of x ஓட டொமைன் என்ன? இது ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். 1 and 2க்கு யூனியன் கண்டுபிடிக்கணும். இது 1ன்னு எடுத்துக்கலாம், இது 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்டர்செக்ஷன், யூனியனில் இன்டர்செக்ஷன் 1 intersection 2, 1க்கும் 2க்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். தட் இஸ்
the closed interval minus 2 comma 2 க்கும் intersection minus infinity comma minus 3 union 3 comma infinity. So இது ரெண்டுத்துக்கும் நம்ம intersection கண்டுபிடிக்க போறோம். We are going to find the intersection of these two. That is இது ரெண்டுத்துக்கும் காமனா உள்ள portion எதுன்னு பார்க்க போறோம். So இதை நான் just graphல உங்களுக்கு காட்டுறேன். So இது minus infinity, இது minus 3, இது minus 2, அடுத்து 2, 3, infinity. So இது படி பார்க்க போனா closed interval minus 2, 2 அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் இல்லையா? டினாமினேட்டர் வந்து சாரி நியூமரேட்டர் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்னு சொல்றோம். இப்போ நியூமரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்னு சொல்றோம். That is open interval. And then இங்கேயும் open interval. பாருங்க இந்த ரெண்டுத்துக்கும் காமன் போர்ஷன் ஏதாவது வருதா? எங்கேயாவது ஒரு இடத்துல இன்டர்செக்ஷன் ஆகுதா? காமன் போர்ஷனே கிடையாது இல்லையா? ஸோ அப்போ therefore the domain of this function is null set. ஸோ இதுக்கு டொமைன் கிடையாது. அப்போ therefore டொமைன், ஏன்னா இது காமன் போர்ஷனே கிடையாது. இந்த ரெண்டு செட்டுக்கும் காமன் போர்ஷனே இல்லை. இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் போர்ஷன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? டொமைன் இஸ் null set. ஸோ the domain of f of x is equal to 5. That is null set. So null set is the domain of this function. So இதுக்கு வந்து எந்த வேல்யூ போட்டாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஒன்று நியூமரேட்டர் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வந்துடும், இல்லைனா டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வரும் அல்லது 0 வந்துடும். ஸோ அதனால் இது எந்த வேல்யூ போட்டிங்கனாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. இது ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா இதுக்கு எக்ஸோக்கு என்ன வேல்யூ போட்டிங்கனாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் நல் செட். இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து நல் செட். நல் செட் இஸ் த டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். அடுத்தது இந்த 8th ஒன் பாருங்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இதோட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி போட்டோம். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் சேம் அதே மாதிரி தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஓகே, 8th ஒனுக்கு we are going to find the range of this function. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ f of x is equal to 1/2 cos x minus 1. ஓகேவா? ஸோ we know that minus 1 less than or equal to cos x less than or equal to 1. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? -2 less than or equal to 2 cos x less than or equal to 2. இப்போ இதில் எல்லாத்தையும் -1 சப்ராக்ட் பண்ணுவோம். 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? -2 -1 less than or equal to 2 cos x -1 less than or equal to 2 -1ன்னு வந்துடும். ஸோ 1 சப்ராக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இன்இக்வாலிட்டி மாறாது. ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்இக்வாலிட்டி மாறும். பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்இக்வாலிட்டி மாறாது. ஸோ அதுமாதிரி ஏதாவது நம்பரை சப்ராக்ட் பண்ணிங்கனாலும் இன்இக்வாலிட்டி மாறாது. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? -3 less than or equal to 2 cos x -1 less than or equal to 1ன்னு வந்துடும். இப்போது 1 taking reciprocal எடுக்கும்போது இன்இக்வாலிட்டி மாறும். ஓகேவா? ஸோ taking reciprocal. While taking reciprocals, the inequality will change. So 1/-3 will be greater than or equal to 1/2 cos x -1. Well, it is greater than or equal to 1. Okay, 1/1. ஸோ அதான் நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக இக்குவேட் பண்ணி, ஆர் இதை நம்ம இந்த ஆர்டரில் எழுதிப்போம். இதை தனித்தனியாக இக்குவேட் பண்ணி we are going to find what is the range of this function. இதை தனித்தனியாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? we are going to find the range of this function. ஸோ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதுலேருந்து இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிப்போம். ஃபஸ்ட் இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ ஃப்ரம் திஸ் we can say that from this we can say that 2 cos x or 1/2 cos x -1. So this is greater than or equal to 1. Greater than or equal to 1 ன்னு சொல்றோம். அப்பனா என்ன அர்த்தம்? 1/2 cos x -1 should belongs to the interval that is 1ல இருந்து infinity வரைக்கும் இருக்கலாம். அது 1 closed-ஆ இருக்கணும். ஏன்னா greater than or equal to போட்டுக்கோம் இல்லையா? ஸோ இந்த பக்கம் closed, infinity இருக்கிறதுனால இந்த சைடு ஓப்பன். ஸோ அப்போ இந்த இன்டர்வல்ல இருக்கலாம். It may be in this interval. அடுத்தது என்னது? இது ரெண்டை ஈக்குவேட் பண்ணும். இது ரெண்டை நம்ம எடுத்துக்கோம். இது ரெண்டையும் let us consider these two. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்? -1/3. ஸோ it is greater than or equal to 1/2 cos x -1 ன்னு சொல்கிறோம் இல்லையா? or from this we can say that இதை நம்ம மாற்றி எழுதணும்னா
1 by 2 cos x minus 1 is less than or equal to minus 1 by 3 ன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இப்படி மாற்றி இருந்தால் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ we know that 4 is greater than 3. இப்போ மாற்றி எழுதுனீங்கன்னா 3 is less than 4 தானே எழுதணும், 3 is greater than 4ன்னு எழுதிடக்கூடாது. ஸோ அதனால் இப்படி மாற்றி எழுதும்போது இன்இக்வாலிட்டி மாறும். ஓகேவா? ஸோ அப்போ therefore 1 by 2 cos x minus 1 is less than or equal to minus 1 by 3. இப்போ minus 1 by 3 விட கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ 1 by 2 cos x minus 1 should belongs to the interval. ஸோ இது எந்த இன்டர்வலில் இருக்கணும் உங்களுக்கு? ஆக்சுவலாக மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் 1 by 3 வரைக்கும் இருக்கலாம். இங்கே மைனஸ் 1 by 3 க்ளோஸ். இன்ஃபினிட்டி இருக்க சைடு எப்பயுமே ஓப்பன் தான் போடணும். இங்கே மைனஸ் 1 by 3 இருக்க இடத்துல க்ளோஸ் போடலாம். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு இருக்கனால, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கு இல்லையா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கனால இந்த பக்கம் க்ளோஸ்டு போடுறோம். ஸோ அப்போ therefore the range of f of x is equal to, so the range of f of x என்னது? ஒன்று இந்த இன்டர்வலில் இருக்கலாம் அல்லது இந்த இன்டர்வலில் இருக்கலாம். So the range of f of x is minus infinity, minus 1 by 3 closed, union closed 1, infinity. So இதுதான் the range of the function. அந்த function வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க முடியும். The function can have the value between this range only. இந்த ரேஞ்சுக்கு நடுவில் தான் உங்களுக்கு இது இருக்கும், that is value இருக்கும்னு சொல்லுவோம். புரியுதா? ஓகே, இப்போ next one என்ன கேட்டிருக்காங்கன்னா 9th one. Show that the relation xy is equal to minus 2 is a function for suitable domain. Find the domain and range of the function. So இது வந்து நமக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா xy is equal to minus 2 கொடுத்துருக்காங்க. அப்போ from this y is equal to minus 2 by xன்னு எடுத்துக்கலாமா? y is equal to minus 2 by x. So that is f of x is equal to minus 2 by xன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா if f of x is a function, or எப்படி சொல்லுவோம், f of x is a valid function if denominator is not equal to 0. இல்லையா? denominator 0வா இல்லைன்னா தான் f of x ஒரு valid functionாகவே இருக்கும் இல்லையா? f of x is a valid function if denominator is not equal to 0. That is x should not be equal to 0. அப்போ therefore the domain of f of x should be equal to set of all real numbers except 0. 0 தவிர மீதி எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் இது வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். 0 மட்டும் இருந்துச்சுன்னா, அப்போ சப்போஸ் எக்ஸுக்கு 0 போட்டோன்னா எனிதிங் டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி வந்துடும். இங்கே உங்களுக்கு அது மைனஸ் இன்ஃபினிட்டி வரும், அதுவும் பிளாட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது ஃபங்க்ஷனாகவே இருக்காது. ஸோ அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு வேலிட் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா எக்ஸ் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. அப்போ அதோட டொமைன் எப்படி இருக்கணும்? the domain of the function வந்து set of all real numbers இருக்கலாம் 0வை தவிர. ஓகேவா? பட் இப்போ இது வந்து இப்போ இப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து 0க்கு ப்ரீ இமேஜே வராது. there will be no pre-image for this, that is equal to 0ன்னு எடுத்திங்கன்னா எந்த வேல்யூக்குமே 0 வரவே வராது. ஓகேவா? பட் 0 has no pre-image in f of x. அப்போ therefore the range of the function should be equal to set of all real numbers except 0. ஸோ 0 இருக்கக்கூடாது. ஏன்னா 0க்கு வந்து ப்ரீ இமேஜே இருக்காது இல்லையா? ப்ரீ இமேஜே இல்லை. ஸோ அதனால் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ரியல் நம்பர்ஸ் மைனஸ் 0வாக இருக்கணும். அந்த ரேஞ்சும் எப்படி இருக்கணும்னா ரியல் நம்பர்ஸ். ஏன்னா நமக்கு வந்து ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. for a suitable domain, find the domain and range தான் கேட்டிருக்காங்க. நமக்கு கோடொமைன் கேட்கல. ஸோ ரேஞ்ச் இருக்கணும்னா அப்போ ரேஞ்சில் இந்த 0ங்கிற அந்த ஒரு நம்பர் இருக்கக்கூடாது. செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் இருக்கலாம். ரியல் நம்பர் செட்டில் எல்லா நம்பர்ஸும் இருக்கலாம். 1 2 3 4 4 2.5 2.7 எல்லாமே இருக்கலாம். ஆனால் 0 மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா 0 has no pre-image in the function. அப்போ therefore the domain of the function is r minus 0 and the range of the function r minus 0 இருந்தால் தான் இது ஒரு valid ஃபங்க்ஷனாக இருக்கும். otherwise it will not be a function at all. அது ஃபங்க்ஷனாகவே இருக்காது. அதுதான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது இந்த 10th one பாருங்கள். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா if f, g or r to r, that is it is defined from the real number set to real number, are defined by f of x is equal to modulus of x plus x and g of x is equal to modulus of x minus x. Find g circle f and f circle g. g circle f f circle g கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10th one
it is given that f comma g is the functions defined from real number set to real number தான் define பண்ணியிருக்காங்க. f of x ங்கிறது வந்து எப்படி define பண்ணியிருக்காங்கன்னா modulus of x plus x ன்னு define பண்ணியிருக்காங்க. முதல்ல இதை நம்ம ப்ராப்பராக define பண்ணிடுவோம். எப்படி define பண்ணலாம்? modulus of x என்ன definition சொன்னோம்? it is equal to minus x when x is equal to 0 or when x is less than 0 and it is equal to plus x when x is greater than 0. Greater than or equal to 0. Then நம்ம definition சொன்னோம். This is the definition for f of x. இல்லையா? or the modulus of x. Modulus of x என்ன definition சொன்னோம்? it is equal to minus x when x is less than 0 and it is equal to plus x if x is greater than or equal to 0 ன்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ அப்போ therefore இது எப்படி define பண்ணலாம்? and it is equal to இப்போ minus x plus x 0 ஆகிடு. 0 if x is less than 0 and it is equal to 2x if x is greater than or equal to 0. ஸோ இதுதான் f of xங்கிற ஃபங்க்ஷன். this is the function f of x. அடுத்தது g of x டிஃபைன் பண்ணுவோம். g of x என்ன கொடுத்துருக்காங்க? modulus of x minus x ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ which is equal to, so this is equal to minus x if x is less than 0 and it is equal to x minus x if x is greater than or equal to 0. ஓகேவா? ஏன்னா இதான modulus of x டெஃபினேஷன் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ this is equal to minus 2x if x is less than 0 and it is equal to 0 if x is greater than or equal to 0. So this is the definition. இப்போ first one என்ன கேட்டிருக்காங்க? g circle f கேட்டிருக்காங்க. g circle f, that is g of f of x கேட்டிருக்காங்க இல்லையா? g of f of x இதான கண்டுபிடிக்கணும். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கணும். when x is less than 0 and when x is greater than 0. ஓகேவா? ஸோ when x is less than 0 அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே போட்டுக்கிறேன். when x is less than 0 அப்போ what happens ன்னு பார்ப்போம். when x is less than 0 இப்போ g of what is f of x when x is less than 0? when x is less than 0 f of x is 0 இல்லையா? when x is less than 0 f of x is 0. ஸோ அப்போ f of x க்கு பதிலாக 0ன்னு போடலாமா? ஓகேவா? அப்போ which is equal to g of 0. g of 0ங்கிறது when x is equal to 0. இந்த ஃபங்க்ஷனில் when x is equal to 0 what is the value? it is 0 again. g of 0 வந்து 0 தான். அப்போ therefore g circle f is equal to 0ன்னு வந்துடும். now when x is greater than or equal to 0 அப்போ what happens ன்னு பார்ப்போம். when x is greater than or equal to 0, so this is g circle f. so g circle f when x is greater than or equal to 0 அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ g of f of x அப்படின்னா அப்போ நமக்கு என்ன வரும்? g of f of x. what is f of x when x is greater than or equal to 0? it is equal to 2x. அப்போ it will become as g of 2x ன்னு ஆகிடும். ஓகேவா? now இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2xன்னு போடணும். when x is greater than 0 what is the function? sorry. இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு minus 2 into 0ன்னு வரும். this is equal to 0. anyway 0 தான் வரும். minus 2 into, ஏன்னா when x is less than 0 இதான ஃபங்க்ஷன். அப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது minus 2 into 0 which is 0ன்னு வந்துடும். இங்கே g of 2f, g of 2x இல்லையா? ஏன்னா when x is greater than 0 f of x என்னது? 2x. ஸோ அப்போ g of 2x. ஸோ அதே இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். when x is greater than 0 இதான் ஃபங்க்ஷன். இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2xன்னு போடணும். இதில் எக்ஸுக்கு பதிலாக 2xன்னு போட்டால் என்ன வரும்? உங்களுக்கு 0 தான் வரும். ஓகேவா? அப்போ therefore g circle f is equal to 0. ஸோ இது வந்து when x is less than 0வும் 0 தான், when x is greater than or equal to 0வும் 0 தான். ஸோ this is the function. g circle f வந்து 0. now what about f circle g ன்னு பார்ப்போம். f circle g என்னன்னு பார்ப்போம். just f of g of x, that is when x is less than 0 அப்போ what happens ன்னு பார்ப்போம். ஸோ அப்போ therefore f circle g is equal to f of what is when x is less than 0 the function is minus 2x இல்லையா? so it is f of minus 2x. f of minus 2x. now what is the function when x is less than 0? f of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன? it is 0. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம minus 2x போடணும். இதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக minus 2x போடணும். ஸோ இதில் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக minus 2x போட்டிங்கன்னா 0 தான் வரும். ஸோ அப்போ it is equal to 0. இப்போ அடுத்தது when x is greater than or equal to 0 அப்போ what happens to this f circle g ன்னு பார்க்கலாம். அப்போ which is f of the g of x என்ன? what is g of x when x is less than or equal, greater than or equal to 0? when x is greater than or equal to 0 the function is 0 இல்லையா? அப்போ f of 0ன்னு வந்துடும்.
Now when x is greater than or equal to 0, the function is 2x. அப்போ இதில் நம்ம xக்கு பதிலாக 0 போடணும். ஸோ இதில் நம்ம xக்கு பதிலாக 0 போட்டோன்னா which is equal to 2 into 0 which is equal to 0னே வந்துடும். அப்போ therefore we can say that f circle g is also equal to 0. அப்போ therefore g circle fம் 0 தான், f circle gயும் 0 தான். Both of the functions are 0. ஓகேவா, ரெண்டு ஃபங்க்ஷனுமே 0 தான். So both the cases the function is 0. You will get the 0 function only. ரெண்டு கேஸ்லயுமே நமக்கு 0 function தான் கிடைக்கும். ஓகேவா, g circle f 0 தான், f circle g 0 தான். ஓகேவா, ஓகே. இப்போ next நம்ம இந்த 11th sum பார்க்கலாம். So 11th one என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if f, g, h are real valued function defined on R, then prove that f plus g circle h is equal to f circle h plus g circle h. What can you say about f circle g plus h? Justify your answer. So f circle g plus h பத்தி என்ன சொல்ல முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Okay, so 11th one நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, so it is given that f, g, h are real valued function. So now to prove, என்ன prove பண்ணணும்னா, we have to prove that f plus g circle h is equal to f circle h plus g circle h. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு ப்ரூஃப், இதுக்கு நம்ம LHS எடுத்துக்கலாம். ஸோ த LHS ஹியர் இஸ் f plus g circle h இல்லையா. அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் f plus g of h of x? f plus g of h of x இதானே இதுக்கு மீனிங். ஏன்னா இப்போ f circle gனா எப்படி சொல்கிறோம்? f of g of xன்னு சொல்கிறோம், f of g of xன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து எப்படி எழுதணும்? f plus g of h of xன்னு சொல்லணும். ஓகேவா, now using the addition property on functionsல இருக்கக்கூடிய addition property யூஸ் பண்ணி இதை நம்ம எப்படி எழுதலாம்? we can write this as, இதை நம்ம எப்படி எழுதலாம் இல்லையா, that is f of h of x plus g of h of xன்னு எழுதலாமா? f of h of x plus g of h of x னு எழுதலாம் இல்லையா, using our addition. நம்ம இந்த additionல distributive property படித்தோம் இல்லையா, என்ன படித்தோம்? f plus g of x னு இருந்தாலே அது எப்படி எழுதலாம்? f of x plus g of x னு எழுதலாம். அப்போ f plus g of h of x னு இருந்ததுன்னா f of h of x plus g of h of x னு எழுதனாலே we can write it like this. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி படித்தோமே, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். we are using this property. f plus g of x னு இருந்தால் f of x plus g of x னு எழுதுறோம். இங்கே h of x னு இருந்ததுனால நம்ம எப்படி எழுதுறோம்னா f of h of x plus g of h of x னு எழுதுறோம். அப்போ which can be written as f of h of x ங்கிறதா என்னது? f circle h plus g of h of x ங்கிறது g circle h. அப்போ therefore from this which is equal to RHS. அப்போ from this we can say that f plus g circle h can be written as f circle h plus g circle h ன்னு சொல்லலாம். ஓகேவா, we can prove this. இப்போ அடுத்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, what can you say about f circle g plus h? f circle g plus h இதை எப்படி எழுதலாம்? this we can write it as f circle g plus f circle h ன்னு எழுதலாம் இல்லையா. we can write this as f circle g plus f circle h ன்னு எழுதலாம். we can write it like this. ஓகேவா, ஸோ இது வந்து from this we can say that therefore f circle of g plus h is not equal to f plus g of circle h. ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. both are not the same. இதுவும் சேமா இல்லை இல்லையா, ஏன்னா f circle h இருக்குது ஓகே, ஆனால் இங்கே g circle h இருக்குது, இங்கே f circle g இருக்குது, ரெண்டும் வேறு வேறு, both are different. அப்போ therefore we can say that f circle g plus h is not equal to f plus g circle h ன்னு சொல்லலாம். both are not the same, ரெண்டும் ஒன்று கிடையாது. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ therefore we can say that
ஓகே இதுவும் நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். let us prove this. ஸோ எஃப் சர்க்கிள் ஜி ப்ளஸ் ஹெச் இதானே கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா this we can write it as இதை வந்து f of g plus h of xன்னு எழுதிக்கலாம் இல்லையா. f of g plus h of xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. அப்போ which is equal to f of g of x plus h of xன்னு எழுதலாம். we can write it like this. So which can be written as f of g of x plus f of h of xன்னு எழுதலாம். we can write it like this. So which can be written as f circle g plus f circle h ன்னு எழுதலாம். அப்போ therefore we can say that f circle g plus h is not equal to f plus g circle h. ரெண்டும் சேம் கிடையாது. both are not equal. ஏன்னா இது வேற வருது இது வேற வருது. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நான் கொடுத்துருக்க ஹோம்ஒர்க் சம் போட்டுருங்க. மீதி நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.